திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டங்கள் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் டிசம்பர் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சன்ராஜ். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, அவரால் முத்திரை பதிக்கப்பட்ட, அவருக்காக இந்த பூமியிலே நிலை கொள்ளப்பட்ட நீங்கள் ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? சகோதரி கலா வின்சன்ராஜ். அவைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்றதா ஒரு கூழாங்கல்ல அனுப்புறது மாதிரி. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளை உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ அன்பை அறிந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 0449 9442 80 0449. எனக்கு இறங்கும் தகப்பனவர், என் நிலை பற்றி அங்கு சொல்லுவேன், எதையும் மறைக்காமல் பேசுவேன். என் நிலை பற்றி அங்கு சொல்லுவேன், எதையும் மறைக்காமல் பேசுவேன். எழுந்து தங்களிடம் தகப்பன் சிற்றியா புத்திரனுண்டோ, பரீட்சையில்லா வெற்றிதானுண்டோ. தகப்பன் சிற்றியா புத்திரனுண்டோ, பரீட்சையில்லா வெற்றிதானுண்டோ. சோதனை வரும்போது தாங்கும் திறன் அளித்து தப்பிச் செல்ல வழி செய்வார், ஒரு போக்கை உண்டாக்கி தருவார். சோதனை வரும்போது தாங்கும் திறன் அளித்து தப்பிச் செல்ல வழி செய்வார், ஒரு போக்கை உண்டாக்கி தருவார். எழுந்து தந்த இடம் செல்வேன், எனக்கு இறங்கும் தகப்பனவர், என் நிலை பற்றி அங்கு சொல்லுவேன், எதையும் மறைக்காமல் பேசுவேன். எழுந்து தந்த இடம் செல்வேன், தம்மிடம் வருவோரை தள்ளிடுவாரோ, அன்பின் கயிறால் அணைத்திடாரோ. தம்மிடம் வருவோரை தள்ளிடுவாரோ, அன்பின் கயிறால் அணைத்திடாரோ. ஆபேலின் இரத்தம் அன்று பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசும் இரத்தம், இயேசுவின் இரத்தத்திடம் வந்தே. ஆபேலின் இரத்தம் அன்று பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசும் இரத்தம்,
ரத்தத்திடம் வந்தே எழுந்து தந்த இடம் செல்வே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிடாரோ எப்பொழுதும் கோபம் வைப்பாரோ தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிடாரோ எப்பொழுதும் கோபம் வைப்பாரோ ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்திடும் கிருபாசன தண்டை வந்தே தைரியமாய் கிட்டி சேர்ந்தே ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்திடும் கிருபாசன தண்டை வந்தே தைரியமாய் கிட்டி சேர்வே எழுந்து தந்த இடம் செல்வே எனக்கு இறங்கும் தகப்பனவர் என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே எதையும் மறைக்காமல் பேசுவே என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே எதையும் மறைக்காமல் பேசுவே அல்லேலூயா அல்லேலூயா இவருக்கு செவி கொடுங்கள் என்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரே எல் ஷடாய் தேவனே இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவரே எபினேசரே உம்மை ஆராதனை செய்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஹல்லேலூயா ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசு வாழ்க வாழ்க இயேசு நாமம் வாழ்க நன்றி ஆவியானவரே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் துதிக்கிறோம் யாரெல்லாம் இப்பொழுது இணைந்துமை துதிக்கிறார்களோ உயர்த்துகிறார்களோ இப்பொழுது மகிமை இறங்குவதாக வல்லமை இருக்கிற இடத்தில் இறங்குவதாக இயேசுவின் நாமத்திலே தடைகள் விலகுவதாக சூழ்ந்திருக்கிற காரிருள் விலகுவதாக அந்தகாரம் விலகுவதாக வெளிச்சம் இறங்கி மூடுவதாக உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்க உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் பிரகாசிக்கும்படி ஜொலிக்கும்படி இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி நடத்தட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கும் நாம் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரத்தில் மகிமை அடைந்தவர் இந்த நாளிலும் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார் அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா வாருங்கள் இணைந்து ஜெபித்து தேவனுடைய இரக்கங்களை பெறுவோம் ஆமென் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும்
ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததற்காக, இந்த பூமியில் அவர் தோன்றினதற்கான காரணத்தை அவரே சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய நான் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததினால், அவருடைய கட்டளையை கடைபிடிக்காததினால் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை அனுப்பிவிட்டு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அன்றைக்கு தேடின அதே சத்தம் இன்றைக்கு மனுக்குலம் முழுவதையும் தேடிக்கொண்டிருக்கிறது. பாவத்தினாலும் சாபத்தினாலும் சத்துருவின் பிடியினாலும் அகப்பட்டு வேதனையோடு கூட தன்னை விட்டு தூரமாய் விலகி நிற்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகள் என்னிடத்தில் வரமாட்டார்களா, என்னிடத்தில் திரும்ப மாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுக்குலத்தை நோக்கி ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இந்த மனிதனை மீட்கிறதற்கு, காணாமல் போன இந்த மனிதர்களை மீட்பதற்கு நானே போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். நான் இழந்ததை, நான் தள்ளிவிட்டதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக, இழந்து போனதை தேடவும் அதை ரட்சித்து மீட்கவும் தான் இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். சக்கேயு வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு போனார். அதற்கு முன்பாக சக்கேயுடைய வாழ்க்கையில் வேலை இருந்தது, வருமானம் இருந்தது, பணமெல்லாம் இருந்தது, நல்ல பதவி, நல்ல உடை, நல்ல எல்லா அதிகாரம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுக்குள் ஏதோ சமாதானம் இல்லாததினாலே, அவன் சமாதானத்தை தேடி அலைந்ததினாலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வந்து நின்று, சக்கேயுவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சக்கேயு வீட்டிற்கு போகிற போதே அவன் சொன்னான், நான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்க வேண்டும். நான் யாரிடத்திலாவது ஏமாற்றி அபகரித்து பொருட்களை என் வீட்டில் வைத்திருந்தால் அதை 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. நான் இப்படிப்பட்ட இழந்து போன மனிதர்களை தேடத்தான், அவர்களை ரட்சிக்கத்தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசுவை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோம் என்றால், ஆண்டவரை தேடாதவர்களாக, மனம் திரும்பி நம்மை அர்ப்பணிக்காதவர்களாக நாம் வாழ்கிறோம் என்றால், நம்மையும் ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்மை இரட்சிக்க அவர் விரும்புகிறார். இதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரமாக போய்விட்டேன். இயேசுவே, நீர் என்னை மீட்க வந்திருந்தும் நான் உம்மை அறியாமல் இன்னும் விலகி விலகி போகிறேன். நான் இன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ரட்சியும், என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி இயேசுவின் கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் நம்மையும் மகிழ்ச்சியாக்குவார், அவருடைய இருதயமும் மகிழும். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரை, இழந்து போன மனிதர்களை மீட்பதற்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர், ரட்சிக்க வந்தவர். ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் நீர் வந்து வாசம் பண்ணும்படியாக, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் மாற்றும்படியாக, மறுரூபப்படுத்தும்படியாக, உம்முடையவர்களாக நீர் மாற்றி உம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்றவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மீட்டுக் கொள்ளும்படியாக உமது கிருபையின் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.